போலீஸ் ஃபேமிலி. ஆமாங்க. போலீஸ் டைரி பார்த்துருக்கோம். போலீஸ் லாக்கப் பண்ணலாம் பார்த்துருக்கோம். இதில் என்னென்னா, இந்த கதை என்னங்க, ஒரு இரவு ரோந்து பணியில் போகிறாங்க ஒரு டீம் ஆஃப் அந்த எப்போதுமே இரவு வேளையில் எஸ்பி ஆஃபீஸு இல்லை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவாங்க, போவாங்க. அது கஞ்சா போதையில் ஒரு இளைஞர் வருகிறார். அவர் பிடிச்சி விசாரிக்கிறப்போ கஞ்சா இருக்கிறது, அதை அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணுறான். எப்போதும் காவல்துறையினர் ஒரு மிரட்டுவதற்கு இல்லை அடிப்பதற்கே செய்கிறார்கள். ஓகே, சரி. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, பிடிக்கப்பட்ட பையன் ஒரு மிகப்பெரிய தாதா, அது முக்கியமான மனிதருடைய பிள்ளைன்னு தெரியுது. சரி, இதுக்கப்புறம் வச்சுருந்தா பிரச்சனை இருப்பா, சரி கிளம்புப்பா அப்படின்னு கொண்டு போய் என்ன பண்ணியாச்சு, அவர் கொண்டு போய் தூரமாக கொண்டு போய் இறக்கி வச்சிடுறாங்க ஒரு இடத்துல. ஆனால் உயிர் அடித்தாங்க தவிர ஒன்றும் உயிரெலாம் போல. ஆனால் காலையில் பார்த்தாலும் இறந்து விடுகிறார். என்னப்பா அது இந்த மாதிரி சமாச்சாரம் அப்படின்னு பார்த்தா, அந்த தாதா ரவுடி என்பவர் சென்னையில் இருந்தவர். அவருக்கு திருந்தி வாழ வேண்டும், தனது மனைவியெல்லாம் போனதுக்கு அப்புறம் பிள்ளைக்காகவே உயிர் வாழக்கூடிய ஒரு பர்சன். அவருடைய பிள்ளையை பாதித்தோடனே என் பிள்ளைய பாதித்து எனக்கு இந்த சோகத்தை உருவாக்கிய இவங்களை யாரும் விடக்கூடாது அப்படின்ட்டு பழிவாங்கிறதுக்கு யார் எடுக்கிறார்? ஒரு தாதா, சென்னையிலிருந்து மதுரையில் குடியேறிய ஒரு தாதா. அங்கே உள்ள கூலிப்படைகள் வச்சு அங்கேயும் தாதாவாகவே இருக்கிறார். சரி, முடிவு என்னங்க, அந்த பையன் போலீஸ் அடித்ததுனால இறந்து போனாரா, இறந்து போனதுனால பழிவாங்க துடிக்கும் அந்த தாதா அவர் எப்படி பழிவாங்கினாரா இல்லையா? சரி, இந்த காவல்துறையினால் மரணம் அடைந்ததற்காக அரசு அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? சரி, நடவடிக்கை எடுத்தாலும் அரசு எடுக்கும், அரசு பாதுகாப்பு கொடுக்கும். இவர்கள் எப்படி அந்த துறையின் நடவடிக்கைகளில் தப்பித்தார்களா, அல்லது அந்த தாதா அவர் பழிவாங்குதலில் தப்பித்தார்களா இல்லையா? இல்லை உண்மையிலே இந்த கொலை பண்ணது யார், ஏன்? இதனால் அந்த காவல்துறையினர் பழிவாங்க துடிக்கிற அந்த தாதா இவர்களை எப்படி பழிவாங்கினார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இதில் ஒரு முக்கியமாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இடத்த விட்டு சரி இங்கே இருந்தால் சரியாக வராதுன்னு தன்னுடைய 2 மகள்களுக்காகவே உயிர் வாழக்கூடிய அந்த மனிதர் அவர் தப்பித்து போகிறார். அதே மாதிரி காதல் சுகுமார், அதாவது அந்த கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய வீரியமாக இருக்கக்கூடிய அந்த காதல் சுகுமார், அவர் அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணத்தை சொல்லுகிறார்கள். அவர் எப்படி அந்த தாதாவினால் பழிவாங்கப்பட்டார். இது இதுக்கு முந்தி நிறைய கதைகள் வந்துச்சுதான். அந்த போலீஸ் குடும்பம் ஒரு ரவுடியை பார்த்து பதுங்குவதும், போலீஸை பம்மிக்கிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் நோகாமல் நோன்பு இருக்கிறது, அல்லது மயிலிறகால் அவரை வருடி கொடுக்கறதுங்கிறத எடுக்க முயற்சித்திருக்கிறார். யார்? தயாரிப்பு நிர்வாகம் ஆன் தி டேபிள் ப்ரொடெக்ஷன் சார்பாக. ரெண்டாவது டைரக்ஷன் பாலு எம் அப்படின்ற ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு நண்பர்களை இணைத்து ஒரு படமாக பண்ணுகிறார். அந்த படத்தில் முதலீடு செய்தவர்களை எல்லாருமே நடிக்க வைத்திருக்கிறார். நடிக்க வைக்கும்போது அவரால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண விட்டுருக்கலாம், பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒன்றி கேமரா நிற்க வச்சுருக்கலாம். சரி, ஓகே. அடுத்த அப்படி இது என்னாச்சுன்னா, ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லர்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்னாச்சுன்னா, இசை என்பது எப்பொழுதுமே அதில் விளையாடும். அதில் யார் இசையை ஜெயா கே தாஸ் அவர் இசை அவர் ஒரு புதுமுகமாக இருந்தால் நிறைய ஏற்கனவே செய்த பணிகளை செய்திருக்கிறார். இந்த எஃபெக்ட்டுங்கிற ஒரு மேட்டர் இருக்குது பாருங்கள், இந்த பஞ்சு சவுண்ட் நிறைய பேர் அந்த மியூசிக்கோட இணைக்கிறாங்க. எஃபெக்ட் என்பது குத்துறது, துப்புறது, அந்த இதில் எஃபெக்ட்டு அதில் கவனத்தை செலுத்த மறுத்திருக்கிறார்கள். எஃபெக்ட் கமலஹாசனுடைய படத்தில் தான் அதில் ரொம்ப முக்கியமாக அது வரும். இன்னும் சொல்ல போனால் கமலை பற்றி சொன்னோம்னா, இந்த படத்தை என்னென்னா, அதாவது தைரியம் என்றால் என்ன, காவல்துறையில் தைரியம் என்றால் என்னங்கிறப்போ அவர் சொல்வார், பயப்படாத மாதிரி நடிப்பதற்கு பேர் தான் தைரியம். அப்படி தான் அந்த காவல்துறையில் நடித்தாலும் கூட அந்த தாதாவிடமிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன முயற்சி எடுத்துக்கிட்டார். அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, இதில் காதல் சுகம் அந்த ஏசி லெவலில் அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸராக வரக்கூடியவர், அந்த கேஸை கண்டுபிடிக்க வரவர், அவர் ஒரு தயாரிப்பாளர்கள் ஒருவராக தான் இருக்க வேண்டும், இருக்கிறார். அவர் விஜயகாந்தை இமிடேட் பண்ணுறதா நினச்சி அந்த உருவங்கள் இன்றைக்கி உள்ள டிஎஸ்பி என்னவோ அந்த மாதிரி ஒரு ஏசி என்போ டிஎஸ்பி கேரில் என்ன மாதிரி உருவம் அமைப்பு இருக்கிறதோ செய்திருக்கிறார். கொஞ்சம் விஜயகாந்தை இமிடேட் பண்ண ஒன்றும் தவறில்லை, அது செய்திருக்கிறார். அது மாதிரி இது கேமரா ஜெயக்குமார், இவர் அந்த கொடைக்கானல் பகுதியில், அந்த மலைப்பகுதியில், அந்த இன்னர் சைடில் லைட்டிங், அவர் அதை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணியை மொத்தத்தில் இந்த திரைப்படம்
காவல்துறையினருக்கு ஒரு எச்சரிக்கை, தாதாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அதாவது தாதாவாக இருக்கக்கூடிய சரவணன், யார் நம்ம பருத்திவீரன் சரவணன், நிறைய நல்ல குணச்சித்திர நடிகர், ஒரு தந்தையாக, பாசமிகு தந்தையாக, அது மாதிரி ஒரு ஒரு தாதாவாக எப்படி பரிணமிக்கிறார், அது பழிவாங்குகிற உணர்ச்சிக்காக வேண்டி அங்கு உள்ள ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏவுக்கு எப்படியெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாருன்னு சொல்கிறார். மொத்தத்தில் இந்த திரைப்படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அது தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். பார்க்கலாம்.